தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த நியூ சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுல இருந்து போக்குவரத்து துறை, ஆமா இப்ப ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விட்டாங்களே அதானே அப்படி கேட்பீங்க. அதுவும் விட்டாங்க. இப்ப திரும்பி அதுக்கப்புறம் தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த ஜாபுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கம் தனியா இருக்கு, இது ஒரு பக்கம் தனியா விட்டுருக்காங்க. இன்கேஸ் இந்த ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து பர்பஸ்ஃபுல்லி வந்து ஹிட் ஆகல, இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகல அப்படின்னாலும் இந்த மாதிரி டிரைவர் ஜாப்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சைட்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, மார்க்க மட்டும், அதுவும் 10th இருக்கக்கூடிய மார்க்கும் அண்ட் உங்களுக்கான ஸ்கில்லையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இது தமிழக அரசே நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஒரு ஸ்கீம் அப்படி கூட சொல்லலாம். இந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் ப்ராப்பரா அப்படின்றத நான் அந்த வீடியோல அடுத்து வரக்கூடிய 7ல இருந்து 8 நிமிஷத்துல சொல்றேன். சோ கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுமே வந்து புரியும். ஓகே, இப்ப இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். அதை டச் பண்ணி நம்மளோட அபிஷியல் வெப்சைட் குள்ள வாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், பிளஸ் அதுல இருந்து உங்களுக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்மையுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் ரீஜன் இருக்காங்களா, சோ அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள விழுப்புரம், கடலூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை இன்க்ளூடிங் சென்னை. ஓகேங்களா, சோ இந்த ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எஸ்டிசியோட டிப்போ தான் சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வேலைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு ஓபன் வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வந்து கண்டக்டர் அண்ட் வந்து டிரைவர் ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சோ அப்படின்ற போது ஏற்கனவே இது வரைக்கும் அப்ரண்டிஸ்ஷிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியோ இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய 20% கோட்டா மூலமாவோ நிரந்தரமான வேலைகளுக்கு போயிடுவாங்க. சோ அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ஸ்டைஃபன் ஜாப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும். சோ அப்படின்றனால இந்த ஜாபுக்கு இப்போ திருப்பி ரீஓபன் வந்து பண்ணிருக்காங்க. நீங்க டிப்ளமோல டெக்னீஷியன் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மாச சம்பளம் 8000 இல்ல நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப்ல ஐ மீன் வந்து கிராஜுவேஷன் முடிச்சீங்க அப்படின்னா 9000 மாச சம்பளமும் தரப்படும். சோ சம்பளம் கம்மியா இருந்தாலும் இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கொடுக்கக்கூடிய வேலைகள் 20% கோட்டாவோட உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன். ஓகே, சோ இதுல வந்து இந்த எம்டிசி சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குவாலிபிகேஷன்ல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரானிக்கல் பிளஸ் இது போக நான் இன்ஜினியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரிஸ்லயும் கேட்டிருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 ரீஜன் வரைக்கும் இருக்கு. இந்த 8 ரீஜன்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அதர் ரீஜன்ல இருக்கிறவங்களும் தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ நீங்க டிகிரியோ டிப்ளமோ என்ன வேணா முடிச்சிருக்கலாம். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மேல பாஸ் வந்து பண்ணிக்கணும். அதாவது 60% மேல 60% மேல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் வந்து ஆக்சுவலா செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன், 59% 55% தான் வரேன், நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரிக்கு நீங்க முடிச்சிருக்கக்கூடிய டிகிரியோ டிப்ளமோவோ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்ல, அதாவது நேரடியா காலேஜ் போய் முடிச்சிருக்கணும், கரஸ்ல வந்து முடிச்சிருக்கேன் இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நாங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்க மாட்டோம். அப்படி நீங்க அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நானுமே நிறைய வீடியோ சொல்றதா, இப்ப வரக்கூடிய பிரைவேட் ஜாப்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும், நிறைய இடத்துல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனையும் அண்ட் கரஸ்ல படிக்கிற எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலர் பேசிஸ்ல படிக்கிறத மட்டும் தான் அப்ரூவ் வந்து பண்றாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரஸ்ல இல்லாம இருக்கக்கூடியவங்க இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ நீங்க வந்து ஆர்ட்ஸ் டிகிரி அப்படின்னு நான் இன்ஜினியர் டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, சோ நீங்க வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டிஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்படின்ற போது பிஏ முடிச்சவங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, பிகாம் முடிச்சவங்க, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி ஒரு ரெகுலரா நீங்க வந்து இந்த யூஜி வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ மினிமம் ஏஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும், பிளஸ் ஓபிசியா இருக்கீங்கன்னா 28 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல இந்த வேலைகள் எப்படி பார்க்க போறீங்க, டிரைவிங்னா என்ன மணி அண்ட் வந்து கண்டக்டர்னா என்ன மணி நீங்க அப்படின்றத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது போட்டிருக்காங்க. இதை நீங்க வந்து படிச்சு பாத்துக்கோங்க. இதன் மூலியமா தான் நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி இந்த மாசம் 22ஆம் தேதி. இன்னும் வந்து ஒரு 10-11 நாள் தான் இருக்கு. சோ
நான் அப்ளை பண்றேன். இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து எப்ப வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட கடைசி 30/4/2025 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க. நீங்க செலக்ட் ஆனதுக்கான ரிசல்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து உங்க நேம் இருந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆக்சுவலா வந்து பாஸ். ஓகேங்களா? சோ அப்படி நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஓகேங்களா, 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி 4 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய எம்டிசி ஆபீஸ்ல உங்களுக்கான இன்டர்வியூ சொல்ல முடியாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணிக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்னு பண்ணி உங்களுக்கு சிகில் பண்ணி இந்த வேலைகளுக்கு அப்படியே அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணணும். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து தனியா வந்து தந்திருக்கேன். ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இங்கே சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் மட்டும் தான். இதுக்கு எக்ஸாம்ஸ் தனிப்பட்ட எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், வெப்சைட் அண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளை லிங்க்கும் தனியா கொடுத்திருக்கேன். இந்த அப்ளை லிங்க் தேர்வு பாத்தீங்களா, கிளிக் கரண்ட் இதை டச் பண்ணி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றது வரும். சோ இப்போ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம வரதுனால ஸ்டூடெண்ட் போட்டுனால நீங்க யாரும் குழப்பிக்க வேண்டாம். அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றதுமே நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல. சோ இப்படி ரிஜிஸ்டர் அப்படின்ற கிளிக் பண்ணோனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தேவையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கணும். சோ அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வேலிடான இமெயில் ஐடி உங்க பேர்ல வந்து இருக்கணும், அதுவும் இருக்கும். மொபைல் நம்பர் உங்க பேர்ல இருக்கணும், அதுவும் இருக்கும். பிளஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணனால 1 MB வந்து இருக்கணும். சோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட லிங்க் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்க பேர்ல வந்து இருக்கணும். சம்பளம் போடுறதுக்கு கேட்டிருக்காங்க. சோ அதுவும் இருக்கும், பாத்துக்கோங்க. அண்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கக்கூடிய டிகிரியோ டிப்ளமோவோ அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்ல லாஸ்ட் செம் மார்க் ஷீட் இது எல்லாமே ஒரு 1 MB ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்டா வச்சிருங்க. சோ அதையும் வந்து பாத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்கோட பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்தோ ஒரு 6 மந்த்தோ கூட எடுத்து கொடுத்துருங்க. சோ இது எல்லாமே ஒரு MB இருக்கணும். சோ இந்த 7 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. இது சிம்பிளாவே இல்லாட்ட இருக்கும். சோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை நீங்க வந்து கொடுங்க, உங்க ஜிமெயில் ஐடியும் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதையும் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜிமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும், அதையும் கொடுத்துருங்க. சோ அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் வந்து ஆயிடும். சோ உங்க நேம், உங்க டீடைல் நான் சொன்ன மெத்தட்ஸ்ல இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இதுக்கு தேவை எந்த விதமான அமௌண்ட்டுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டு ஏதோ ஒரு அன்வான்டான காலோ மெயிலோ வருதுன்னா சோ தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. சோ அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை வந்து பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்லயும் வந்து பாக்குறேன்.